This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time jobs perfect for students, homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாகம் பற்றின இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். பேரவையை கூட்டுவதற்கு வந்து பிரிவு 32 கீழே தான் வந்து அந்த சட்டத்தின்படி தான் வந்து ஒரு பேரவையை கூட்ட வேண்டும். அடுத்து வந்து விதி 47 வந்து பிரதிநிதித்துவ பேரவை. அடுத்ததான் வந்து ஆண்டு பேரவை பணிகள், ஆண்டு வரவு செலவு திட்டத்தை அறித்தல், தணிக்கை அறிக்கை மற்றும் ஆண்டு அறிக்கை பரிசீலித்தல். அடுத்ததான் வந்து ஆண்டு அறிக்கை. இதெல்லாம் வந்து ஆண்டு பேரவைக்கான பணிகள். சரிங்களா? அடுத்ததான் வந்து விதி 46 வந்து பேரவை கூட்டத்திற்கான நடைமுறைகள். அடுத்ததான் வந்து பிரிவு 33 நிர்வாக குழு மற்றும் கூட்டங்கள். அடுத்ததான் வந்து தொடக்க சங்கத்தில் நிர்வாக குழுவில் வந்து 30% வந்து பெண்களும் 18% வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் மற்றும் பழங்குடியினரும் இருக்க வேண்டும். அது வந்து ஒரு கட்டாய ஒரு கோரிக்கை மாரி. அடுத்ததாக வந்து நிர்வாக குழுவின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து தொடக்க சங்கத்தில் வந்து 7லேருந்து 17 பேர் வரையும், மத்திய சங்கத்தில் வந்து 11லேருந்து 27 வரையும், தலைமை சங்கத்தில் வந்து 11லிருந்து 29 வரை இருக்கணும். அடுத்ததாக வந்து நிர்வாக குழுவிற்கான தேர்தல் நடத்தப்படும் முறை வந்து இரகசிய வாக்கெடுப்பு முறை. அடுத்ததாக வந்து நிர்வாக குழுவை கூட்ட வந்து 3 நாட்களுக்கு முன்பு ஒரு நிர்வாக குழு வந்து கூட்டினா 3 நாட்களுக்கு வந்து முன்னாடி உறுப்பினருக்கு வந்து தெரிவிக்க வேண்டும். அடுத்ததாக வந்து கூட்டுறவு சங்க நிர்வாக குழுவிற்கான தேர்தலை நடத்த உரிமை உள்ள நபர் வந்து யாருன்னா கூட்டுறவு சங்க பதிவாளர். அடுத்ததாக வந்து விதி 52. விதி 52 படி வந்து ஒரு நிர்வாக குழு தேர்தல் பற்றி கூறுகிறது. விதி 52 நிர்வாக குழு தேர்தல் பற்றி குறிப்பிடுகிறது. அடுத்ததாக வந்து அட்டவணைப்படுத்தப்பட்ட சங்கங்கள் எதெல்லாம் இப்போ பார்க்கலாம். கூட்டுறவு நகர வங்கிகள், கூட்டுறவு நிலவள வங்கிகள், மொத்த விற்பனை பண்டகச்சாலை, தஞ்சாவூர் கூட்டுறவு விற்பனை நிலையம், கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள், கூட்டுறவு நூற்பாலைகள், கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலை. அடுத்ததாக வந்து நிர்வாக உறுப்பினர்கள் தகுதியின்மைகள் பிரிவு வந்து பிரிவு 34 சொல்கிறது. அடுத்ததாக வந்து பிரிவு 36 கீழ் நிர்வாக உறுப்பினர் ஒருவரை பதிவாளர் அவர்கள் பதவியிலிருந்து நீக்க இயலும். பிரிவு 36 ஒரு நிர்வாக குழு வந்து ஒருத்தர் வந்து நீக்குவதற்கான பிரிவு. அடுத்ததாக வந்து ஒருவர் ஒரே நேரத்தில் 3 சங்கங்களுக்கு மேல் தலைவராக தேர்ந்தெடுக்கவோ நியமிக்கவோ கூடாது. ஒரு சங்கத்தில் வந்து ஒரே ஒரு நபர் வந்து 3 சங்கத்தில் தலைவராக இருக்கலாம், 3 சங்கத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து ஒரே ஒரு நபர் வந்து 5 சங்கத்தில் உறுப்பினராக இருக்கலாம், 5 சங்கத்துக்கு மேலே உறுப்பினராக இருக்க முடியாது. அடுத்ததாக வந்து கூட்டுறவு சங்கத்தின் உரிமைகள் மற்றும் கடமைகள் பற்றின பிரிவுகள்லாம் எந்தெந்த சட்டத்தில் வந்து கூறுதுன்னு பார்க்கலாம். பிரிவு 37லிருந்து 51 வரை தான் உரிமைகளும் கடமைகளும் இருக்கிறது. பிரிவு 37 வந்து சங்கத்தின் முகவரி, சங்கத்தின் முகவரி பற்றின குறித்து வந்து பிரிவு 37. பிரிவு 38 வந்து சங்கத்தின் ஆவணங்களை ஆய்வு செய்ய உறுப்பினர்களுக்கு உரிமை. ஒரு சங்கத்தில் இருக்கிற ஆவணங்கள் எல்லாம் பத்திரத்தில் எல்லாம் வந்து உறுப்பினருக்கு ஆய்வு செய்வதற்கும் உரிமை இருக்கிறது. அடுத்தது வந்து பிரிவு 39 ஒரு சங்கம் ஒரு சட்டப்பூர்வ நிறுவனம், ஒரு சங்கம் வந்து சட்டப்பூர்வ நிறுவனம் என்று வந்து பிரிவு 39 குறிக்கிறது. பிரிவு 40 வந்து உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கடனை வசூலிக்க அவர்களின் அசையும் சொத்துக்கள் மீதான உரிமையை கோரும் முன்னுரிமை. பிரிவு 40 வந்து அசையும் சொத்து மீது உரிமை. பிரிவு 41 வந்து அசையா சொத்தின் மீது முன்னுரிமை. பிரிவு 42 உறுப்பினர்களின் முதலீடு மீது உரிமை. பிரிவு 46 வந்து உறுப்பினர்களின் பேரேடு. இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்லாம் நிறைய பண்ணலாம். அடுத்த வீடியோவில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். நன்றி.